இந்த பிஜிபி டோக்கன பத்தி எனக்கு தெரிய வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 சென்ட்ஸ் என்னமோ இருந்தது. ஸோ அன்னைக்கு ரேட் படி வெறும் ஒரு ரூ. 14 என்னமோ இருந்திருந்தா, ஒரு 1000 பிஜிபி வந்து கண்டிப்பா நான் வந்து வாங்கி போட்டுருக்கலாம். பட் என்னால முடிஞ்சது ஒரு 100 டோக்கன வாங்கி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில ரீசன்னால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செல் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ண கணக்கு தான். ஸோ ஏப்ரல் 4, 2023 அன்னைக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நெனைக்காதீங்க. போயிட்டு மறக்காம பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பம்ப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 40 சென்ட்ஸ் வரைக்கும் வந்து பம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2 டூ 3 டேஸ் வெயிட் பண்ணீங்க அப்டின்னா, அதாவது எனக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, 2 டூ 3 டேஸ் வெயிட் பண்ணேன் அப்டின்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதில வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ இதில மேஜரா இந்த பிஜிபி வாங்குறதுக்கான 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து இதில நம்ம மார்ஜின் இல்லன்னா ஸ்பாட்ல ட்ரேட் பண்றோம் அப்டின்னா, அதில 20% வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து பிஜிபி ஹோல்டு பண்ணோம் அப்டின்னா, இதில 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரூ. 1000 எனக்கு வந்து ஃபீஸ் வருது அப்டின்னா, அதில ரூ. 200 வந்து டிஸ்கவுண்ட் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 800 தான் வந்து ஃபீஸாவே புடிப்பாங்க. ஸோ இது வந்து யாருக்காக அப்டின்னா, பிஜிபிலாம் ஹோல்டு பண்றாங்க இல்லையா? ஹோல்டு பண்ணிட்டு இந்த ஒரு பட்டன கிளிக் பண்ணாங்கன்னா மட்டும் தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அப்ளை ஆகும். ஸோ அப்படி நம்மகிட்ட பிஜிபி இல்லன்னா, இத வந்து நம்ம எனபிள் பண்ணல அப்டின்னா, அப்போ நார்மலா ஒரு ரூ. 1000 ஃபீஸ் வருதுன்னா, அதே ஃபீஸ தான் நம்ம வந்து கட்டுற மாரி இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். பம்ப் ஆகுறதுக்கான இது ஒரு ரீசனு. 2வது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் பூல்னு ஒண்ணு இருக்கு. ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ இந்த லான்ச் பூல்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மேக்ஸிமம் லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதில அ குறிப்பிட்ட ஒரு 1,00,000 பிஜிபி உங்ககிட்ட இருந்தது அப்டின்னா, நீங்க தாராளமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதோட கம்மியா இருந்தாலுமே நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில அ ஒரு குறிப்பிட்ட ரிவார்ட் வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இது வந்து எண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி வந்து போட்டிருக்காங்க இந்த மந்த்ல. ஆனா கீழ வந்து 2 டேஸ் பூல் ரிவார்ட்ன்னு சொல்லிட்டு 3000 ஜெட்டா அப்டின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த ஜெட்டால அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணனாலே தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு பிஜிபி டோக்கனோட வேல்யூ வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பம்ப் ஆயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் வந்து இன்னமும் அது வந்து ரிவார்டு குடுத்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரிவார்ட அக்வயர் பண்ணிக்கிறதுக்காக இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிபி டோக்கன் வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜெட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பிளாக் செயின் பேஸ்டு ஒரு கிரிப்டோ. ஸோ எப்படி நம்ம வந்து பிஎன்பி, அப்புறம் எத்திரம் மைனேட்டருக்கு, அப்புறம் பாலிகான் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன்லாம் பண்றோம் இல்லையா? ஸ்வாப் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லன்னா பிரிட்ஜ் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அந்த மாரியான பிளாக் செயின்ஸ யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதே மாரி தான் இந்த ஜெட்டா செயினும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. Binance, OKX இந்த மாரி ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிஸ்ட் பண்ணும்போதே ஒரு எப்படி சொல்றது? ஒரு 14 சென்ட்ஸ் என்னமோ இருந்தது. லோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 30 மினிட்ஸ் சார்ட் ஃப்ரேம் டைம்ல வந்து 14 சென்ட்ஸ் இருந்தது. ஹையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு $1.20 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, $2க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதில ரிவார்ட் வாங்குறதுக்காகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிஜிபி வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மேஜர் ரீசன் தான். அந்த பிஜிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரொம்ப பம்ப் ஆகுறதுக்கான மேஜர் ரீசன் தான். பட் அந்த ரிவார்ட் முடியிற வரைக்கும் தான் நெனைக்கிறேன். இந்த பம்ப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த நெறைய செல்லர்ஸ் வந்து உள்ள வந்துருவாங்க. அவங்களும் ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லையா? அந்த பிஜிபி மூலியமாவும் ப்ராஃபிட் பார்க்கணும். அந்த ஜெட்டா செயின் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ இதில பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிகமா பிஜிபி ஹோல்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெட்டா செயின் வந்து ரிவார்டா குடுப்பாங்க. ஸோ அப்போ கம்மியா இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஜெட்டா செயின ரிவார்ட வந்து எடுத்துக்கிறதுக்காக பிஜிபிய கம்மியா ஹோல்டு பண்ணவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதுவும் ரிவார்ட் கிடைக்கலனா, கண்டிப்பா வந்து இந்த பிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதிகமா செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது டம்ப் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு அனலைஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில இது பம்ப் ஆகுறதுக்கான காரணம் தெரிஞ்சது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.